ஹலோ, வணக்கம். இப்போது உள்ள குழந்தைங்கள்ட்ட இப்போ ஒரு புது ட்ரெண்டு டெவலப் ஆகிட்டு வருது. குழந்தைங்க பெற்றுக்காமல் இருக்கிறது. கல்யாணம் பண்ணிவிட்டு ஏன்டா குழந்தைங்க பெற்றுக்கல அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் கம்ஃபர்டபுள் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் தான் கம்ஃபர்டபுள் ஆகும், அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் குழந்தைங்க பெற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வராங்க. அந்த இது சரியில்லை நேரேட்டிவ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கும் கடவுள் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கும் நம்மளுடைய கிளைமேட் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கும் சூழ்நிலைகள் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. எல்லாமே சிங்க்ரனைஸ் ஆகுமாங்கிறது ஆகாது. அதனால் நீங்கள் எது முடியுமோ அதை அப்பப்போ பார்த்துக்கிட்டு போக வேண்டியதுதான். முதல்லலாம் வேலை இல்லாமல் இருந்தது. அப்போ எல்லாமே மக்கள் ஒழுங்காக தான் இருந்தாங்க. இப்போ அவங்கவுங்களுக்கு ஏதோ ஆவரேஜாக படித்தவங்களுக்கு கூட மாதம் ஒரு 50,000 30,000த்துக்கு மேலே சம்பளம் வரக்கூடிய மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்துடுச்சு. அதனால் மற்ற தொழில்கள் செய்கிறவங்க எல்லாமே ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நடுவில் இதுக்கிற சாராய தொழில்நுட்பம் மக்களை ஒரு வழியாக ஆக்கிடுச்சு. இப்படிலாம் இருக்கும்போது மனுஷனுக்கு குழந்தை பிறக்குமாங்கிறதே பெரிய விஷயம். இதில் தள்ளி போடுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஆகவே அருமையான நண்பர்களே, பெண்களே, பிள்ளைகளே, குழந்தை பிறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. எப்போ பிறகுதோ பிறக்கட்டும். ஏன்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பெரிய பணக்காரங்களுக்கு சொத்து வச்சுருப்பாங்க, ஆனால் குழந்தை இருக்காது. இது சாதாரண விஷயம் இல்லை. 16 வகையான செல்வங்களில் சந்தானம் அப்படிங்கிறது ஒரு செல்வமும் அடங்கும். அந்த செல்வத்தை நம்ம நினச்ச நேரத்தில் அடைய முடியாது, கடவுள் கொடுக்குற நேரத்தில் தான் அடைய முடியும். ஆகவே என் அருமை மக்களே, குழந்தை பிறப்பதை எப்போதும் தள்ளி போடாதீர்கள். குழந்தை பிறப்பு அவசியமான ஒன்று. அதுவும் 35 வயசுக்குள்ளார உங்களுக்கு எத்தனை குழந்தை பிறக்க முடியுமோ, 3 4 உங்களோட வாய்ப்பு வசதிக்கு தகுந்த மாதிரி. அப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் உங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் பெக்காமல் இருந்துடாதீங்க. நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறோம், அதனால் குழந்தைய பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறோம். அதெல்லாம் அந்த மாதிரி விட்டிங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லாமல் போயிடும். ஆகவே எந்த வேலை எப்படி இருந்தாலும் இந்த வேலையை கரெக்டாக செஞ்சுருங்க. ஓகேவா? ஓகே, பாய்.